ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜிஎன்சி கவுன்சிலிருந்து ஜிஎஸ்டியில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். முந்தி பார்த்தீங்கன்னா தற்போதைய ஜிஎஸ்டி 5 அடுக்குகளாக இருக்கும். என்ன 5%, 12%, 18%, 28%, இப்படி 5 அடுக்குகளாக ஜிஎஸ்டி இருந்துச்சு. அதை சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜிஎஸ்டியில் என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கிறத. பழசு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 5 அடுக்கு ஜிஎஸ்டி. அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது மொத்தம் 3 அடுக்கு ஜிஎஸ்டி. என்ன அப்படிங்கிறத 5%, 18% மற்றும் 40%, இப்படி 3 அடுக்குகளாக பிரிச்சிருக்காங்க. அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இது ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. 5, 18 மற்றும் 40%, இந்த 3 அடுக்குகளாக ஜிஎஸ்டி பிரிச்சிருக்காங்க. 5 அடுக்கு ஜிஎஸ்டிங்கிறத இப்போ 3 அடுக்கு ஜிஎஸ்டியை மாற்றும் போது உங்களுக்கு 12%, 28%, இந்த 2 ஜிஎஸ்டியும் இனிமேல் இருக்க போகிறதில்லை. அப்போ அதோட ப்ராடக்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு வராங்க. 18% மற்றும் 5% கொண்டு வராங்க. சரி, இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இப்படி மாற்றனால விலை குறையும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு. ஆயுள் காப்பீடு பார்த்தீங்கன்னா இவங்க ஜிஎஸ்டி கிடையாது, அது ஒரு விலை குறையுது. அப்புறம் மருத்துவ காப்பீடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ், இதுக்குமே ஜிஎஸ்டிலேருந்து விலக்களிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவுளிலையும் முன்னே பல அடுக்கில் இருந்துச்சு, அது இப்போ குறையுது. அப்புறம் கைபேசி, மொபைல்லையுமே அவங்க மாற்றம் பண்ணுறாங்க. அடுத்தது கம்ப்யூட்டர்லையுமே மாற்றம் பண்ணுறாங்க. இது எல்லாமே விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஜிஎஸ்டி மாற்றத்தினால என்னென்ன பொருட்கள் விலை குறைகிறத டேபிள் 1ல் சொன்னேன். அடுத்து டேபிள் 2ல் பார்த்தீங்கன்னா காலணிகள், 1000 ரூபாய்க்கு உட்பட்ட காலணிகள், செப்பல்ஸ், அதை ஜிஎஸ்டியில் மாற்றுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், இதுலேயுமே அவங்க ஜிஎஸ்டி குறைக்கிறாங்க. அப்புறம் காரில் முன்னே 50% இருந்துச்சு, 50%, இப்போ அதை 40% மாற்றிருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு இருக்க ஏசி, ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின், மிக்சி, இது போன்ற பொருட்களுக்கும் இவங்க ஜிஎஸ்டி விலையை குறைச்சிருக்காங்க. விலை குறையும் வரி விகிதங்கள், அதில் ஆல்ரெடி சொன்னதான் உணவு மற்றும் ஜவுளி பொருட்கள். முந்தி பழைய ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பல்வேறு அடுக்குகள் இருந்துச்சு. அதாவது 5%, 18, 28, இப்படி பெர்சன்டேஜ் நிறைய இருந்துச்சு. இப்போ உள்ளதில் வெறும் 5%, 5% தான் மாற்றிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 28% இருந்துச்சு, 28% சிமெண்ட்டுக்கு. இப்போ 18% மாற்றிருக்காங்க. புதிய ஜிஎஸ்டியில் 18% மாற்ற போறாங்க. ஜிஎஸ்டி மாற்றத்தினால குறையும் வரி விகிதங்கள்ல ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ். முந்தைய பழைய ஜிஎஸ்டி, நம்ம இப்ப தற்போதைய ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 18%. இந்த புதுசாக வர போறதுல 0% கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து குறையும் விகிதங்களை பார்த்தீங்கன்னா சலூன், அழகு நிலையங்கள், அதாவது சொல்லுங்க முடிவெற்ற நிலையங்கள், பியூட்டி பார்லர், இதுலமே தற்போதைய ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 18%, புதிய ஜிஎஸ்டி 5% மட்டுமே. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வீட்டு உபயோகப் பொருட்கள்ல ஏசி, ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி பொருட்கள் விலை உங்களுக்கு குறையும் சொல்லியிருந்தேன். பழைய அதாவது தற்போதைய ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 18, 28, இப்படி நிறைய ஏற்றத்தக்க இருந்துச்சு. இது புதிய ஜிஎஸ்டி பிரகாரம் இங்க வரப்போகிறது வெறும் 18% மட்டும்தான். அதனால உங்களுக்கு விலை குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறிய வகையான கார்கள். பழைய ஜிஎஸ்டி இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 28% நம்ம ஜிஎஸ்டி பயன்படுத்திட்டு இருக்கோம் டாக்ஸ்ல. புதுசாக பயன்படுறது 18. சிறிய வகை கார்களுக்கு வெறும் 18%. அதனால மிகப்பெரிய அளவில் கார்களோட விலைகள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து குறையும் வரி விகிதங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வகையான கார்கள். பழைய தற்போதைய ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 50%, புதிய ஜிஎஸ்டி 40%, 22% செஸ் உட்பட.
ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வர்ற செப்டம்பர், அதாவது வர்ற மாசம் 3, 4 ஆகிய தினங்களில் கூடுது. இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது. ஃபைனலைஸ் பண்றது வந்து செப்டம்பர் 3, 4 மீட்டிங்ல வந்து அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனலைஸ் பண்ற போது முந்தைய வரி விகிதம் 12% அண்ட் 28% இது ரெண்டும் நீக்கப்படும். கிடையாது, இனிமே ஜிஎஸ்டில கிடையாது. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்படுறாங்கன்னா, புதிய வரி விகிதம் 5% மற்றும் 18% மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. 5% and 18%. சரி, புதிய வரி விகிதம் ஆடம்பர பொருட்களுக்கு 40% நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதாவது புகையிலை, பான் மசாலா மற்றும் வேற வகையான ஆடம்பரமான பொருட்களுக்கு 40% வரி விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. நான் இதுவரைக்கும் சொன்ன தகவல் எல்லாம் அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியில் இது பண்ண போறாங்க அப்படிங்கிறது. செப்டம்பர் 3, 4 தினங்களில் ஜிஎஸ்டி கூட்டம் கூட்டுறாங்க. அதாவது என்னென்ன பண்ணலாம், புதுசா என்னென்ன மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அதனால செப்டம்பர் 3, 4, 3rd and 4th செப்டம்பருக்கு அப்புறம் தான் நமக்கு சரியான தகவல், உண்மையான தகவல் தெரியும். ஸோ அதனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்றேன். அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி கொள்கைகள், புதிய மாற்ற கொள்கைகள் எப்போ வருதுன்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அதனால காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2 வர்ற அக்டோபர் 2 நடைமுறைப்படுத்தப்படும். இது போக நம்ம பிரதமர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னா, இது வந்து தீபாவளி பரிசு அப்படின்ட்டு. எதனால சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டு உபயோகப் பொருட்கள் விலை குறைப்போகுது, அதே மாதிரி ஜவுளியும் விலை குறைப்போகுது. ஸோ அதனால பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீபாவளி பரிசு இந்த ஜிஎஸ்டி அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. சரி, பார்க்கலாம் எது விலை குறையும் அப்படிங்கிறத அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திக்கு அப்புறம் பார்க்கலாம். அதுவரை நன்றி.